எல்லாருக்கும் வணக்கம். இது ஷேர் மார்க்கெட் குறித்த லேர்னிங் வீடியோ. இந்த லேர்னிங் சீரீஸ்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற பேசிக் எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணிருப்போம். இந்த வீடியோல நாம இந்த ஷேர் மார்க்கெட்ல நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத தான் ஒன்னொன்னா வந்து பார்க்க போறோம். நம்மள மாதிரியான சாதாரண ஆட்கள் ஷேர் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல வந்து கிளியரா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது டெய்லி பணம் சம்பாதிக்கிற ஒரு பிளேஸ் கிடையாது. மாறா நாம சம்பாதிக்கிற பணத்தை சேமிச்சு முதலீடு பண்ணி ஒரு வெல்த்தா பில்ட் பண்ற இடம் தான் வந்து ஷேர் மார்க்கெட். சோ இந்த வீடியோல ஷேர் மார்க்கெட்ல அந்த மாதிரி வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன, அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். பங்குச்சந்தையில ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ட்ரேடிங், அது வந்து ஃபியூச்சர்ஸ்ல பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்ல வந்து பையிங் அண்ட் செல்லிங் வந்து பண்ணலாம். அந்த ட்ரேடிங்குமே வந்து இன்ட்ராடே, அதாவது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே சேல் பண்றது அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். இல்லனா ஷார்ட் டேர்மா 1 வீக் ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ள அதை வந்து ஹோல்ட் பண்ணி அதை வந்து செல் பண்ணி ட்ரேடிங் வந்து பண்ணலாம். இன்னொன்னு 3 மாசத்துக்கு மேல வந்து வச்சு எக்ஸ்பைரி வச்சு பண்றது, அது வந்து லாங் டேர்ம் ட்ரேடிங். சோ இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னன்னா டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து ரன் ஆகிற ஒரு விஷயம். இது எல்லாமே மோஸ்ட்லி ஊகத்துல அடிப்படையில் தான் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா லாட்டா தான் நீங்க வந்து பை பண்ண முடியும். ரொம்ப ரிஸ்கான ஒரு ஏரியா. டெய்லி மார்க்கெட்குள்ள பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வரவங்க எல்லாருமே இந்த ட்ரேடிங் குள்ள தான் வராங்க. ஆனா இதுல லாஸ் வந்து புக் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வந்து வெளியே போயிடுறாங்க. அடுத்து ரெண்டாவதா இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே இண்டிவிஜுவலா ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி நாம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ஐடி ஷேர் இருக்கு அப்படின்னா அந்த ஷேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஷேர்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இல்ல ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஷேர் அக்குமுலேட் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஹோல்ட் பண்ணி அதை வந்து நம்ம பில்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல வந்து நாம வந்து இன்வெஸ்ட் பண்றது. இல்ல நம்மளால வந்து தனித்தனியா ஷேர்ஸ் வந்து படிக்க முடியாது அப்படின்னா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபண்ட் ஹவுஸ் வந்து நடத்துறாங்க. சோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட்ல நிறைய இண்டெக்ஸ் வந்து இருக்கு. நிப்டி, சென்செக்ஸ், நிப்டிலேயே வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அடுத்து செக்டார் வைஸ் வந்து இண்டிசஸ் இருக்கு. சோ அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்ல மட்டுமே ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட் தான் வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட். சோ அது வந்து ஆக்டிவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல மட்டும் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா சின்ன சின்ன ஃபண்ட் ஹவுஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க பர்சனலா அந்த ஃபண்டை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத ட்ராக் பண்றதே வந்து நமக்கு ஒரு பெரிய வேலையாயிடும். அடுத்து மூணாவதா இருக்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது ஸ்விங் ட்ரேட். அது என்ன அப்படிங்கறத நம்ம லாஸ்டா வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இந்த மூணு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயம் அப்படிங்கிறது ட்ரேடிங். அந்த ட்ரேடிங்ல இருக்கிற இஷ்யூஸ் என்ன, ஏன் வந்து ரீட்டைலர்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பெரிய பெரிய பினான்சியல் அட்வைசர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்கறத வந்து இதை நம்ம பார்க்க போறோம். பினான்சியல் இயர் 25ல செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, F&O ட்ரேடர்ஸ்ல இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்றவங்கல 91% வந்து அவங்க பணத்தை தொலைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செபி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பினான்சியல் இயர் 24ல ஒரு டீடைல்டு ஸ்டடியும் வந்து செபி வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பினான்சியல் இயர் 24ல 91.1% ட்ரேடர்ஸ் வந்து பணத்தை வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க தொலைச்ச ஒட்டுமொத்த பணத்தோட அளவு அப்படிங்கிறது 1.8 லட்சம் கோடியா இருக்கு கடந்த 3 வருஷத்துல. சோ அந்த அளவுக்கு F&Oல லாஸ் வந்து ரீட்டைலர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 93% ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் கிட்ட லாஸ் வந்து பண்றாங்க ஆவரேஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட். அதுவும் கடன் வாங்கி F&O எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துல பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு மேட்டரா மாதிரி மார்க்கெட்டை விட்டு அவங்க வந்து லைஃப் லாங் வந்து வெளியே போயிடுறாங்க. ஷேர் மார்க்கெட் ரொம்ப தப்பு அப்படிங்கிற அந்த பிம்பமே வந்து இந்த F&Oல நடக்கிற லாஸ்னால உருவான ஒரு விஷயம் தான். இந்த F&O ட்ரேடிங் பத்தி
நாம ஃபாலோ பண்ற மாஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சார்லி மங்கர் பஃபட்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரை மாதிரியே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பவுமே மார்க்கெட்ல பெரும்பணம் அப்படிங்கிறது அப்பப்ப வாங்கி அப்பப்ப விற்கிற விஷயங்கள்ல நடக்கிறது இல்ல, வெயிட் பண்ணி பண்ற விஷயங்கள்ல தான் வந்து பெரும்பணம் அப்படிங்கிறதே நடக்குது அப்படிங்கிறது வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து நீங்க பெரும்பணம் சேர்க்க முடியுமே தவிர ட்ரேடிங்ல அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு இன்ட்ராடேலயோ இல்ல ஒரு ஷார்ட் டேர்மா பண்றதுனாலயோ உங்களால பெருமணம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்றாரு. அடுத்து இந்த ட்ரேடிங் பண்ற உள்ள வரவங்களோட மென்டாலிட்டி ஏன் வந்து அப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்னாடி எஃப்என்டோல யாராவது பணம் பண்ணதா வந்து செய்திகள்ல படிச்சிருக்கலாம், இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை பண்றதா வந்து அவங்க பார்த்திருக்கலாம். ட்விட்டர்ல இப்ப சோசியல் மீடியா யாரால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது. சோ அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டா வந்து பணக்காரனா எல்லாம் அப்படிங்கிற ஆசையில தான் வராங்க. சோ அதை வந்து சார்லி மங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பவுமே உங்களை விட வேற ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து பணக்கார ஆயிடுவாரு, ஆனா அதுல நாம வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது வந்து மங்கர் சொல்லியிருக்காரு. அடுத்து குறிப்பா இந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எஃப்என்டோ பத்தி பேசும்போது வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பினான்சியல் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அதாவது நம்மள மாதிரியான சாதாரண ரீட்டைலர்ஸை ஒட்டுமொத்தமா முடிச்சு விடுற ஒரு விஷயம் தான். அதுக்காக இருக்கிற ஒரு பினான்சியல் வெப்பன் தான் இந்த எஃப்என்டோ அப்படிங்கறதான் வாரன் பஃபெட் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் தான் மாஸ்டர்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து ஏன் வந்து நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்ன விஷயங்கள். ஒரு பர்சனல் அப்சர்வேஷனா நான் வந்து இந்த ட்ரேடிங் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஆன்லைன்ல ரம்மி வந்து விளையாண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப வந்து ரம்மி வந்து ஆன்லைன்ல பணம் கட்டி விளையாடுறத பேன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஆக்டிவா இருந்தப்ப நீங்க அதுல பணம் கட்டி விளையாண்டு இருந்தீங்கன்னா, நீங்க அடுத்தடுத்து ரவுண்ட்ஸ் விளையாடும் போது ஒரு ரவுண்ட் நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த ரவுண்ட் நீங்க தோக்குற மாதிரி இருக்கும், நீங்க தொடர்ந்து விளையாண்டே இருப்பீங்க. ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல காணாம போயிடும். அது எப்படி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ எஃப்என்டோமே நான் வந்து அப்படிதான் பாக்குறேன். நாம வந்து டெய்லி அதை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து பயங்கரமா ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வந்து லாஸ் வர மாதிரி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் தி டே அதுக்காக நம்ம போடுற எஃபர்ட்டும் அதுல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா அது நமக்கு கொடுக்குற இம்பாக்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப பெருசு. அப்படிங்கிறதுனாலதான் ட்ரேடிங்கை வந்து ரீட்டைலர்ஸ் எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஒப்பீனியனாவும் இருக்கு. அடுத்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல தனியா ரிசர்ச் பண்ணிட்டு அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயுமே ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பாசிவ் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் கோல் அண்ட் டைமை பொறுத்து வந்து இருக்கு. அடுத்து நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அந்த கம்பெனியில என்னென்ன வந்து அப்டேட் நடக்குது, கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது பாலிசிஸ் கொண்டு வந்தா அது கவர்மெண்ட் அந்த கம்பெனி எப்படி பாதிக்கும், இந்த மாதிரி விஷயங்களால உங்களை ட்ராக் பண்ண முடியும். அப்படின்னா நீங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து ஷேர்ஸ் வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கையில வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நான் பர்சனலா அப்படிதான் பண்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றேன், அதே சமயத்துல இண்டிவிஜுவலா ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்றேன். அடுத்து நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதை வந்து கம்பேர் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுல திருவிழாலாம் வந்து இந்த மண்ணில் செஞ்ச உண்டில் வந்து இருக்கும். நம்ம சின்ன வயசுல வந்து அதை வாங்கி அதுல பணம் சேர்த்து அதை வந்து வருஷத்துக்கு வந்து உடச்சி நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். நாம அந்த உண்டியல வருஷத்துக்கு ஒருக்க தான் வந்து உடைப்போம். அது மட்டும் இல்லாம அதுல பணம் போடுறது அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிற பணத்தை கொண்டு போய் போட மாட்டோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கிஃப்டா ஒரு பணம் கொடுப்பாங்க, இல்ல ஒரு டார்கெட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி நம்ம கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பணத்தை தான் வந்து நம்ம அந்த உண்டியல்ல போடுவோம். சோ அதை தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்ல பண்ணணும் அப்படிங்கறது தான் வந்து என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. நம்மளோட அன்றாட தேவைகள் தாண்டி எவ்வளவு பணத்தை வந்து மார்க்கெட்டுக்குள்ள நல்ல ஃபண்டமெண்டலா ஒரு தரமான ஒரு பங்குல வந்து போட முடியுமோ அதை வந்து போட்டுட்டு எவ்வளவு நாளைக்கு வந்து நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமோ அதை ஹோல்ட் பண்ணிட்டு அதை பண்ணும்போது தான் நம்மளால ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரும் பணம் வந்து பண்ண முடியும். சோ இதுதான் வந்து உண்டியல்ல பணம் சேர்க்கறத வந்து ஷேர் மார்க்கெட்ல பண்றது அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். அடுத்தது ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம எப்படி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமோ, இந்த ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறது மோர் ஓவர் டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து வச்சு போறது. ஏன்னா ஒரு ஷேரோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிராஃப் மாதிரி ஏற்ற இறக்கங்களோட தான் இருக்கும். ஸோ அந்த ஷேரோட இந்த ஷார்ட் டேர்ம் ஆர் மிட் டேர்ம் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை கேப்சர் பண்றதுக்காக உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியணும். அதை கேப்சர் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு 10-20% ப்ராஃபிட்டை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்விங் ட்ரேட். இந்த ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறது நாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி 1-2
அப்படின்னு சொல்லி வாங்க முடியாது. பல்கா வந்து ஒரு 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி வாங்கி அதன் மூலமா அந்த 10-20% ப்ராஃபிட்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்விங் ட்ரேட். இந்த ஸ்விங் ட்ரேடை நீங்க மார்க்கெட்ல பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல குறைஞ்சபட்சம் 5 ல இருந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரியணும். இந்த அளவுக்கு ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து பண்ண தெரியணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், ஸ்டாப் லாஸ் எங்க பிக்ஸ் பண்ணணும், அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் அடிச்சா அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து வந்து வெளியே வர தெரியணும். சோ இதெல்லாம் தெரியும் போது தான் நம்மளால வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து பண்ண முடியும். சோ இந்த ஸ்விங் ட்ரேடுமே நம்மள மாதிரி மார்க்கெட்டுக்கு புதுசா வரவங்களுக்கோ இல்ல 1-2 அப்படின்னு அக்குமுலேட் பண்றவங்களுக்கோ உகந்தது கிடையாது. மார்க்கெட்ல ரொம்ப நாள் இருந்து உங்களால டெக்னிக்கல் அனாலிசிஸா புரிஞ்சுக்க முடியும், ஒரு கம்பெனியோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களால ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னா அப்ப வந்து ஸ்விங் ட்ரேட் வந்து பண்ணலாம். சோ இதெல்லாம் தான் மார்க்கெட்ல நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். சோ இதுல அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் என்ன, ஒரு கம்பெனியை எப்படி ஸ்டடி பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன வகைகளான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு, அதுல எதெல்லாம் வந்து என்ன மாதிரி பர்பஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த சீரியஸ்ல இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.